வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங், நான் உங்கள் ரகுமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எக்கச்சக்க ஹைட் அண்ட் டீட்டெயில் இந்த வாரம் நாள் நடந்தது. அதை பற்றியும் கிளாசிக் மூமெண்ட் இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். வழக்கம் போல் இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகளும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமா தினமும் இப்போ ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. காய்ஸ், ஃபைனலி இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் டே வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு. பிரேக்கப் ஆனதை பற்றி நான் சொல்லணுன்னா சந்தோஷப்படுறதா இல்லாட்டா துக்கப்படுறதா அப்படின்னு தெரில. எனக்கு ஒரு மியூல்டாக இருக்குது. ஆக்சுவலி இது ஃபின் பேலர் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் பிரேக்கப் ஆக போகிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் ஜேடி மெக்டோனா மற்ற எல்லாருமே சேர்ந்து ஃபின் பேலரை குத்துவாங்கன்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஆக்சுவலி இது ஃபின் பேலருக்கு தேவை தான். ஏன்னா இதே ஜட்ஜ்மெண்ட்டே ஓஜி ஜட்ஜ்மெண்ட்டே நம்ம எட்ஜு உருவாக்குன ஜட்ஜ்மெண்ட்டே, அதில் ரியா ரிப்ளே அண்ட் டேமியன் பிரைஸ் மூணாவதாலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாவப்பட்டு ஃபின் பேலர் சேர்ந்த நாளே பார்த்தீங்கன்னா நீங்களாம் தேவையில்லை, தலைவனே இல்லாமல் யாராவது உருவாக்குறேன்னு சொல்லிட்டு அப்போ தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா உருவாச்சு. அதாவது ஓஜி ஜட்ஜ்மெண்ட்டே அப்படின்னு சொல்லுவோம். அதில் ரியாவை தூக்கிட்டாங்க, டேமின்னு தூக்கிட்டாங்க. ஃபின் மட்டும் பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷமாக எப்படியோ குதிரை சட்டியில் ஓட்டிகிட்டு இருந்தார். இப்போ அவரையும் தூக்கிட்டாங்க. ஆக்சுவலி இதுக்கப்புறமா ஃபின் பேலருக்கு ஜட்ஜ்மெண்ட்டே தேவையில்லை. ஆக்சுவலி முதல்ல இருந்தே அவருக்கு ஜட்ஜ்மெண்ட்டே தேவையில்லை. ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காருன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப் இருக்குல்ல, அதை ஒரு 6 தடவை இதில் வின் பண்ணியிருக்காரு. 2 தடவை டபுளாக வின் பண்ணியிருக்காரு. 2 தடவை ஜேடி கூட வின் பண்ணியிருக்காரு. அம்புட்டு தான். வேறு ஒப்பேத்துற அளவுக்குலாம் சொல்கிற அளவுக்குலாம் இந்த டீம் ஒன்றும் பண்ணலை. இதுக்கு முன்னாடி ஃபின் பேலர் வந்து சிங்கிள் கெரியரில் பண்ண சாதனை கூட அவர் வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் பண்ணலை. அண்ட் ஃபின் பேலருக்கு டபிள்யூ பார்த்திங்கன்னா வாய்ப்பு கொடுக்க வேண்டிய நேரம். இதுக்கப்புறமும் அவர் சும்மாவே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. மீண்டும் அவர் வந்து பிரின்ஸ் கேரக்டரில் வரணும். அதுக்கான நேரம் காய்ஸ். எனக்கு தெரிஞ்சு இனி வரும் காலங்களில் ஃபின் பேலர் ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேபி ஃபேஸ் ரெஸ்லராக மோதுவார். நம்ம இதுக்கு முன்னாடி 2018-19 காலத்தில் பார்த்து அந்த ஃபின் பேலரை எதிர்பார்க்கலாம். அதுலேயும் ஃபின் பேலரோடைய என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் ஒரு பேபி ஃபேஸாக இருக்கும்போது அந்த என்ட்ரன்ஸை நம்ம அதிகமாக எதிர்பார்க்கலாம். அண்ட் ஃபின் பேலருக்கும் டாமினிக்குக்கும் ரெஸ்ல்மேனியாவில் ஒரு மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஸோ அதுக்கப்புறமா ட்ரிபிள் எச் வந்து ஆல்ரெடி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு செத் ரோலன்ஸ் வந்து அவர் அட்ரஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி. பொதுவாகவே செத் ரோலன்ஸ் அப்படிங்கும் போதே நம்ம கலகலப்பு தான் ஞாபகம் வரும். ஏன்னா ஆள் வரும்போதே பார்த்திங்கன்னா கலர் கூலிங் கிளாஸை போட்டுட்டு அவருடைய தீம் மியூசிக்கு வர்ற என்ட்ரன்ஸு அனைத்தும் எல்லாமே பார்க்கறதுக்கு பங்கமாக இருக்கும், பயங்கரமாக கூட இருக்கும். அப்படிப்பட்ட செத் ரோலன்ஸை தான் இந்த வாரம் வரப்போகிறாரு. ஓஇஸ் பேக்கடி அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாகவே பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ் வந்து இந்த வாரம் மண்டே நைட்டால் வந்திருப்பார். ஆக்சுவலி நான் இதை துளி கூட எதிர்பார்க்கவே இல்லை காய்ஸ். செத் ரோலன்ஸ் இப்படி ஒரு கேரக்டரில் வருவான்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி செத் ரோலன்ஸ் முழுக்க இன்னும் இந்த மாஸ்க்மேன் கேரக்டரில் தான் இருக்கிறாரு. அண்ட் அவர் வரும்போது மிந்தி மாதிரி கலர் ட்ரெஸ்ஸு இல்லை, கூலிங் கிளாஸ் இல்லை, பேச்சு இல்லை, எதுவுமே இல்லை. வரும்போது ஒரு மாஸ்க்கை போட்டுட்டு ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் போட்டுட்டு அப்படியே வராரு. இன்றைக்கான இன்ட்ரோவை பார்த்தீங்களா, அது பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமாக இருந்தது. எல்லா மாஸ்க்மேன்ஸும் 1 இல்லை 2 இல்லை எக்கச்சக்க மாஸ்க்மேன்ஸ் வந்து அவர் சுற்றி நிற்கிறாங்க. அதுக்கு நடுசுலேருந்து செத் ரோலன்ஸ் வந்து மாஸ்கை கலத்தினார். அதை பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. நல்லா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், இந்த கிமிக் நல்லா இருக்குது. ஆஸ்தின் தேடி லோகன் பால் வந்ததுக்கப்புறமா ஒரு மாஸ்கை போட்டுட்டு ஒரு சொடக்கு தான் விட்டார். எல்லா ஆளுமே மிக்ஸ் ஆகி இருக்கிற இடம் தெரியாமல் அப்படி காணாமல் போயிட்டாங்க. அந்த செக்மெண்ட்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஆக்சுவலி செத் ரோலன்ஸை வச்சு ஏதோ ஒன்று பண்ணுறானுங்க, ஆனால் என்னத்தை பண்ணுறானுங்க அப்படிதான் தெரிய மாட்டேங்குது. என்ன ப்ரோ சொல்கிற உனக்கே தெரியலன்னு கேட்டிங்கன்னா, இவங்க இப்படி தான் ஒரு ஸ்டோர் லைன் ஆரம்பிச்சிருக்காங்க. டபிள்யூ இதுக்கு முன்னாடி வேறு ஒரு ஸ்டோர் லைன் வச்சுருப்பாங்க. இப்போ மாஸ்கை போட்டுட்டு வேறு ஒரு ஸ்டோர் லைன் கொண்டு போகிறதுனால என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதுக்கான தெளிவான விளக்கத்தை அப்கமிங் வீக்ஸில் பார்த்தீங்கன்னா டபிள்யூலேருந்து சொல்லுவாங்க. அண்ட் காய்ஸ், ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. செத் ரோலன்ஸுக்கு ரெஸ்ல்மேனியாவில் கண்டிப்பாக மேட்ச் இருக்கும். அது எப்படிப்பட்ட மேட்ச்சு? ஒன்று பிரான் பிரேக்கர் கூடயா அல்லது பிராக் லெஸ்னர் கூடயா? இப்படிப்பட்ட பலவிதமான பிரச்சனைகளும் பலவிதமான கேள்விகளும் இருக்குது. இதுக்கான ஆன்சரை அப்கமிங் வீக்ஸில் கண்டிப்பாக செத் ரோலன்ஸ் வந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு வேறு வழியே இல்லை, மாஸ்க்கை போட்டுட்டு தான் சுற்றிக்கிட்டே இருப்பார்.
அதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், ரூசேவுக்கு டபிள்யூபிள்யூவில் இருக்கிறது பிடிக்கல, அவருக்கு இருக்கிறத காட்டிலும் டபிள்யூபிள்யூ வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும், அவர் திறமையான ரெஸ்லரு, பெருசாக காட்டணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதை தான் இப்போவும் பண்ணியிருக்கிறாங்க. ரூசேவ் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ விட்டு போகிறாரு அப்படிங்கிறத பற்றி ஓப்பன் டாக்காகவே சொல்லியிருப்பார். ஆக்சுவலி டபிள்யூபிள்யூ விட்டு வெளியில் போய் அங்கே நல்லா இருந்து அதுக்கப்புறம் மீண்டும் டபிள்யூக்கு வந்து நாசமாக போனவரில் இவரும் ஒருத்தர். இப்போது இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரூசேவுக்கும் ஓபா ஃபெமிக்கும் ஒரு மேட்ச் நடத்திருப்பாங்க. அடாடா மேட்ச் இது உண்மையிலேயே சூப்பராக இருக்கும்பா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியில் இருந்தது. ஆனால் கடைசியில் ரிசல்ட் எப்படி இருந்தது தெரியுமா? மண்ணு மாதிரி இருந்தது. ஏன்னா ரூஸே ஒரு பவர், அவருடைய உடம்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவர் ஓபா ஃபெமிக்கு இணையாக தான் இருக்காரு. ஆனால் மேட்ச் ஆரம்பித்து சில வினாடிகள் ஏதோ ஒரு இந்த கிட் வில்சனு நம்ம மிஸ்ஸு இந்த லெவலுக்கு ஒரு அண்டரேட் ரெஸ்லர்கிட்ட தோக்குற மாதிரி ரூசே வந்து தோற்று போயிருப்பார். இதுக்காக தான் ரூசே வந்து ஏடபிள்யூ சண்டை போட்டு டபிள்யூபிள்யூக்கு வந்தாரான்னு தெரில. கடைசியில் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டாங்க. பார்க்கவே பரிதாபமாக இருக்குது. ஆக்சுவலி ஓபா ஃபெமியோடைய வளர்ச்சிக்காக இன்னும் எத்தனை தலைகள் உருள போகுதுன்னு தெரில. ஏன்ப்பா வின் பண்ணால் தப்பான்னு கேட்டிங்கன்னா, வின் பண்ணது தப்பு கிடையாது, நான் அது தப்பை பற்றி சொல்லவே இல்லை. ஆனால் ஓபா ஃபெமி எல்லா ரெஸ்லரையும் குயிக்காக எலிமினேட் பண்ணுறாரு. ஒரு மேட்ச் ஆரம்பித்து சில வினாடிகள் எலிமினேட் பண்ணுறாரு. அது எதுக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய பொதுவான கேள்வியாக இருக்குது. இதை டபிள்யூபிள்யூ எப்போ ஸ்டாப் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில. ஒரு லென்த்தாக கொண்டு போகலாம்ல. NXTல ஒரு லென்த்தாக தானே சண்டை போட்டார். இங்கே மட்டும் வந்த உடனேயே கப்பை வின் பண்ணிடணும்னா அது எல்லாத்துக்கும் சரியாக வருமா? டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கான்லெட் மேட்ச் நடத்திருப்பாங்க. இதில் டோட்டலி 6 பெண் ரெஸ்லர்ஸ் கந்திருப்பாங்க. ஆக்சுவலி நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த வாரம் ராங்கிறது 1 hour இந்த காட்லெட் மேட்ச்லேயே முடிஞ்சிடணும். எஸ், இந்த வாரம் ரா பார்த்தவங்களுக்கு தெரியும் என்னப்பா நிறைய செக்மெண்ட்டே நடக்கலன்னு கேட்டிங்கன்னா, இந்த காட்லெட் மேட்ச்சே 1 மணி நேரம் நடந்துருச்சு. 6 பேர் எலிமினேட் பண்ணணும்னா சாதாரண விஷயமா? அதனால இந்த மேட்ச் ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருந்தது. கைஸ், இந்த மேட்சை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச்சில் ஏஜே கூட பெய்லி மோத போகிறாங்க. ஆக்சுவலி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, 15 இருக்கிறது 13 வருஷத்துக்கு முன்னாடி NXTல டிவாஸ் சாம்பியன்ஷிப்புக்காக பார்த்தீங்கன்னா பெய்லிக்கும் ஏஜேலிக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்கும். அப்போ நடந்தது. அதுக்கப்புறமா இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் நம்பர் 1 கண்டினியூ ஆகி நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு அப்புறமா இவங்களுக்கு ஒரு மேட்ச் நடக்குது. ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறது புரியுதா? 13 வருஷமாக ஏஜேலி டபிள்யூபிள்யூ விட்டு போயிட்டாங்களே ப்ரோ, அப்போ எப்படி நடக்கும்னு. கரெக்டு தான், ஆனால் நடந்து 13 வருஷம் ஆயிடுச்சுல்ல. அண்ட் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்ரா அப்படிங்கிறது ஒரு எப்பிக்கான மண்டே நைட்ரா. அதை டபிள்யூபிள்யூ அஃபிஷியலி சொல்லிட்டாங்க. எந்த வகை எப்பிக்கான மண்டே நைட்ரான்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்ராக்கு ப்ராக் லெஸ்னர் வரப்போகிறாரு, ரோமன் ரெயின்ஸ் வரப்போகிறாரு. ப்ராக் லெஸ்னர் த ஓப்பன் சேலஞ்சிங், அவர் ரெஸ்ல்மேனியாவில் யார் சேலஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியல. ஆனால் ஓப்பன் சேலஞ்சிங் யார் வேணாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான தெளிவான விளக்கத்தை நெக்ஸ்ட் வீக் சொல்லலாம். மேபி செதரான்ஸாக இருக்கலாம், ஓபா ஃபெமியாக இருக்கலாம், எனி ஒன்னாக இருக்கலாம். ஓபா ஃபெமி கூட இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கிறாரு. எனி ஒன் யார் ப்ராக் லெஸ்னர் கூட மோத போகிறா அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட் தெரிஞ்சிடும். நீங்கள் நெக்ஸ்ட் வீக் மண்டே நைட்டாக எந்த அளவுக்கு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பக்கத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.